வெல்கம் பேக் டு சேனல். இந்த விளாக்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னைக்கு வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னு ராட்னம் விளாடவே இல்லை கைஸ். அதனால ரோஜ் பார்க்கில் வந்து என்ட்ரி இல்லாமல் ஃப்ரீயாக வந்து ராட்னங்கள் வச்சுருக்காங்களாம். அதனால ராட்னம் ஆட ஜஸ்ராவும் நானும் ரோஜ் பார்க் போயிட்டுருக்கோம் கைஸ். எங்கள் ஊரில் ரோஜ் பார்க்கில் ராட்னம் போட்டிருக்காங்களாம். ஸோ அதான் போயிட்டுருக்கோம். நாங்கள் எங்கள் சித்தி பொண்ணு எல்லோரும் போயிட்டு ராட்னம் ஆடுறது, முக்கியமாக பேக் வாங்க போகிறாங்க, பேக் வாங்குவோம், எல்லாமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோவில் தான் கிளம்பிட்டோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா எங்கள் ஜஸ்ராவோட பெரியப்பா தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. நான் ஜஸ்ரா பெரியப்பா, ஜஸ்ராவோட 3 சித்தி எல்லோரும் சேர்ந்து ஆட்டோவில் நல்லா ஜாலியாக பேசிகிட்டே சிரிச்சுட்டு அரட்டை அடிச்சுட்டு போனாங்க கைஸ். கசின் சிஸ்டர்லாம் இருந்தால் வீடே கலகலன்னு இருக்கும் பார்த்திருக்கியா, அந்த மாதிரி நல்ல கலகலன்னு பேசி சிரிச்சுட்டு அப்புறம் மச்சானே நல்லா கிண்டல் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க கைஸ். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஜாலியாக ஃபேமிலியோடு வெளியே போகிறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு கைஸ். போயிட்டே இருந்தோம் கைஸ். இங்கே தான் நாங்கள் வந்து போகிற பாதை பார்த்துக்கோங்க. இங்கே பக்கத்தில் தான் வந்து எங்கள் அக்கா வீடு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரோஜ் பார்க் பக்கத்தில் போயாச்சு கைஸ். ஜஸ்ரா பார்த்தீங்கன்னா சரியான தூக்கம் கைஸ். அந்த நல்ல குளிர்ந்த காற்று, பீச் காற்று வந்துச்சா நல்லா தூங்கிட்டேன். வரும்போது அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் வந்தேன்னா, அதனால் வர்ற வரைக்கும் நல்லா தூங்கிட்டாங்க கைஸ். அவளுக்கு இந்த காற்று, ஏசி இதெல்லாம் இருந்தாலே நல்லா தூங்கிடுவா கைஸ். ஏன் நான் இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்னா, அங்கே வந்து சரியான காற்று அடிச்சிச்சு. ஏன்னா கடற்கரை ஓரம் பார்த்திங்கன்னா சரியான காற்று, அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் கைஸ். பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்தாச்சு. இங்கிட்ட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ரோஜ் பார்க்கு தான். மாதாக்கோயிலை தாண்டி நாங்கள் கடந்து வந்துட்டுருந்தாங்க ஐஸ். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் ஈஸி தான். இப்போ மாதாக்கோயில் திருவிழா நடக்கிறதுனால சுற்றி வந்தோம். ரோஜ் பார்க் பார்த்திங்கன்னா நல்லாவே லைட்ஸு இதெல்லாம் பார்த்திங்களா. வந்தாச்சு ரோஜ் பார்க். லைட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா டெக்கரேட்டிவாக பண்ணியிருந்தாங்க ஐஸ். கொஞ்சம் இவ்வளோ கூட்டம் எப்போவுமே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ராட்னம் போடுறதுனால கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஒரு சில ஆட்கள் வந்து ராட்னம் ஆடி கைஸ் பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். ரோஜ் பார்க்கு பக்கத்தில் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு கிளிப்பில் பார்த்துருப்பீங்க ரோஜ் பூங்கா. அந்தங்க பார்த்தீங்கன்னா ரோஜ் பூங்கான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாதா கோயிலில் தாண்டினதுக்கப்புறம் தான் எங்கள் ஊருக்கு வரும் கைஸ். அதனால நாங்கள் வந்து மாதா கோயிலை சுற்றி கொஞ்சம் சுற்றி தான் வந்தோம். ஏன்னா மாதா கோயில் ஸ்ட்ரெயிட்டாக வர முடியாது. அங்கே ஃபுல்லும் மாதா கோயிலுக்கு வர்ற பீப்புள்ஸ் வந்து கூட்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் சுற்றி தான் வந்தோம் கைஸ். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 2 கடை போட்டிருந்தாங்க. இது எப்போவுமே இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா லைட்டு, சீரியல் லைட்டு எல்லாமே போட்டு நல்லா ஜிகுன்னு இருந்துச்சு கைஸ். எப்போவுமே இந்த ரோஜ் பூங்கா வந்து வெறிச்சோடின்னு கிடக்கும். யாருமே இங்கே அவ்வளோவா வரமாட்டாங்க. பேர்ல் சிட்டி பீச் இருக்குது, அங்கே தான் போவாங்க. முத்துநகர் பீச்சுக்கு போயிடுவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஜ் பூங்கா இப்போ கொஞ்சம் கலகலன்னு இருக்குது. லைட்டெல்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு கைஸ். அப்படியே நேராக நடந்து போயிட்டு இருந்தோம். ஜஸ்ரா வந்து தூங்கிட்டா பார்த்துக்கோங்க. அவளையும் தூக்கிக்கிட்டே தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தேன். அவள் கொஞ்சம் முழிச்சிருந்தா அப்படின்னா சுற்றி பார்த்துட்டே வருவா. எனக்கு கொஞ்சம் கை வலிச்சிருக்கு. அது கை வலி, சரியான கை வலி கைஸ். இங்கே பாருங்கள் பேனர் ஒட்டுன்னு இதிலே உருவிட்டு வந்திருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாதா கோயிலுக்கு ஈக்குவலாக இங்கே ராட்டினம் இருந்துச்சு கைஸ். ராட்டினத்துக்கு குறையே இல்லை. இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கிடையாது கைஸ். அதே மாதா கோயிலில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 30 ரூபான்னு வாங்குகிறாங்க. இங்கே ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த நல்லா க்ளீன் பண்ணி ராட்டினம் வந்து வைக்கிறதுக்கு எல்லாமே புல்லு எல்லாமே அங்கே வந்து செடியாக வளர்ந்துருக்கும் கைஸ். அது எல்லாத்தையுமே எடுத்து நீட்டாக ஆக்கி வந்து மக்கள்லாம் நடந்து போகிற மாதிரி வசதியாக வந்து பாதை அமைச்சு கொடுத்துருந்தாங்க கைஸ். நேராக போயிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராட்டினம் தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ராட்டினம் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. பார்த்தோன்னே அட்ராக்டிவ் ஆகிட்டு சுற்றி பார்த்தோம் கைஸ். இதுக்கு முன்னாடிலாம் வந்து இங்கே வந்து சின்ன செடி அந்த மாதிரி மண்ணு குப்பையாக கிடக்கும். எல்லோரும் வந்து வாக்கிங்க்கு மட்டும்தான் இந்த பார்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க.
அவ்வளோவா இங்கே வந்து பீப்புள்ஸ் வர மாட்டாங்க. ஸோ இங்கே ராட்டினம் போட்டதுனால மட்டும்தான் கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்திருந்தாங்க கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டே இருந்தேன். என் தங்கச்சி மாதிரிலாம் பின்னாடி வந்து மாங்காய் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட்டாக காட்டுறா, அந்த கப்பை மட்டும் என்கிட்ட காட்டுறா, நாங்கள் மாங்காய் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு பாப்பாவும் கையில் வச்சு தான் நிற்க முடியல என்னால், கை வேற ஒரு பக்கம் வலி. ஸோ அப்படி மெதுவாக வீடியோ எடுத்துகிட்டே நடந்து அப்படி உள்ளே வந்துட்டேன் கைஸ். பார்த்திங்கன்னா இந்த ராட்டினம் தான் ஃபஸ்ட்டு புதுசாக போட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ராட்டினம் பார்த்ததில்லை. இந்த மாதிரி நிறைய ராட்டினங்கள் பார்த்துருக்கேன். பட் இது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. போனோன்னு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டோம் பார்த்துக்கோங்க. 1000 rupees சொன்னாங்க. 4 பேருக்கு வந்து 4 டிக்கெட் எடுத்தாச்சு கைஸ். 400 வந்துச்சு. அப்புறமா இந்த ராட்டினத்தில் ஏறியாச்சு கைஸ். பார்த்திங்கன்னா அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி கடைகள் ராட்டினங்களாக இருந்துச்சு. என் பாப்பாலாம் எல்லோரும் மாங்காய் சாப்பிட்டுட்டு வர லேட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. டிக்கெட் எடுத்து நான் நின்றுட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஜஸ்ராவோட பெரியப்பாட்டை கொடுத்துட்டு நாங்கள் அப்படியே ராட்டினத்துக்குள்ளே போயாச்சு கைஸ். எங்களுக்கு முன்னாடி ஒரு 2 பொண்ணுங்க ஏறினாங்க பார்த்துக்கோங்க. அவங்க வெயிட்டுக்காக இந்த சைடு ஒருத்தரும் அந்த சைடு ஒருத்தருமா நிப்பாட்டியிருந்தாங்க கைஸ். பார்த்திங்கன்னா எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. ஏதோ ஊஞ்சலில் உட்காந்து ஆட்டுற மாதிரி அந்த பொண்ணுங்க அப்படி ஹாயாக உட்காந்துட்டு இருந்தாங்க கைஸ். எந்த விதத்துலையுமே பயமே இல்லை அந்த பொண்ணுங்களுக்கு. 2 பொண்ணுங்க ஒரே ஃபேமிலி தான் போகிறா பார்த்திங்களா, ஒரே ஃபேமிலி தான். அதுக்கப்புறம் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு நாங்கள் தான் ஏறியாச்சு கைஸ். அப்போ மேலே கூட நிப்பாட்டிட்டாங்க எங்களை. நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடில் என்னையும் தங்கச்சி ஏற்றிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா சரியான ஹைட்டு கைஸ். அங்கேருந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஏன்னா உயரத்தில் போய் ஃபஸ்ட்டு நிப்பாட்டினோடனே கொஞ்சம் அப்படி பயமாகிடுச்சு பார்த்துக்கோங்க. சரியான பயம் கொடுத்துட்டு அப்புறமா அப்படியே சுத்த பயம் இல்லை. ஏன்னா நான் வந்து 2 வருஷம் கழித்து இந்த ராட்டினத்தில் ஏறுறேன். ப்ரெக்னென்சி எப்போவும் ராட்டினத்தில் ஏறினதில்ல, ஆஃப்டர் டெலிவரியுமே ஏறினதில்லை. இப்போ 10 மாதத்தில் ஏறிக்கிறேன். 2 வருஷம் ஆயிடுச்சு. ராட்டினாடி மாதா கோயிலுக்கு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா 2 வருஷம் கழித்து இந்த மாதிரி ராட்டினம் சுற்று கொஞ்சம் கிருகிருன்னு அப்படி பயமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராட்டினம் ஆட அந்த பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ராக்கு இருக்கிற ராட்டினம் தூங்கி எழுந்திரிச்சிட்டான். நாங்கள் ராட்டினாடி கீழே வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பெரியப்பாட்ட அவளோட பெரியப்பாட்ட வாங்கினதுமே எந்திரிச்சு சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. அப்புறம் இந்த இதில் வந்து பெரியவங்களும் ஏறிக்கலாம் சின்னவங்களும் ஏறிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் ஜஸ்ராவும் ஏறி உக்காந்துட்டோங்க. சூப்பராக இருந்துச்சு. அழகாக க்யூட்டாக உட்காந்துருந்தா கைஸ். உட்காந்துட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. கட்டன்னு அப்படி வந்து ட்ரெயின் போகும் பார்த்திங்க, அதே மாதிரி சவுண்டு கேட்டுருந்துச்சி. அதுக்கப்புறம் உள் பக்கத்துலேருந்து நான் வீடியோ எடுத்தேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சிஸ்டர் எல்லாருமே வீடியோ எடுத்துருந்தாங்க. உள் பக்கத்துலேருந்து வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கா பாருங்களேன். எங்களோட சிஸ்டரு அவளோட பெரியப்பா எல்லாருமே வெளியே இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டே அழகாக க்யூட்டாக உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தா கைஸ். பாருங்களேன் எப்படி போகுது இந்த குச்சி ட்ரெயின். எனக்குமே புதுசாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ராட்டினம் ஆடி முடிச்சுட்டு வெளியே வந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த பைக் ஷோன்னு ஒன்று இருக்குது. பைக் ஷோவில் பார்த்தீங்கன்னா பைக் சும்மா ஓட்டிகிட்ருக்காங்க. சரியான சவுண்டு கைஸ் அந்த பைக்கை. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டாக் பார்த்தீங்கன்னா ஷோக்காண்டி தான் நினைக்கிறேன். அந்த வண்டி பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourக்கு மேலே ஓடி இருக்கும். ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ராகன்லாம் விளாண்டுருக்கேன் கைஸ். சூப்பராக இருந்துச்சு. இந்த ராட்டினத்தில் தான் ஜஸ்ராவும் நம்ம கூட்டு போயிருந்தோம் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இந்த கப்பு ராட்டினம், குட்டி பிள்ளைங்களுக்கு கப்பு ராட்டினத்தில் உட்காந்துருக்கவங்களை பார்த்தா கழுத்துலாம் இப்படி போட்டாங்க குளுக்குன்ட்டு. சரியாக போகும்னு நினைக்கிறேன். கழுத்து இப்படி அந்த மாதிரி அவங்க போயிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் நல்ல வேலை அதுக்கெல்லாம் போகல. கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இதுக்கு மட்டும் போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைகளாக இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படி நேராக பேசிக்கிட்டே நடந்து போயிட்டே இருந்தோம் கைஸ். பார்த்திங்கன்னா கூட்டம் இங்கே அவ்வளோவா இல்லை. மாதா கோயிலில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும் கைஸ். கால் எடுத்து வைக்கிறதுக்கே அங்கே இடம் இருக்காது. இங்கே பார்த்திங்கன்னா 3 சிஸ்டர் போயிட்டுருக்காங்க. எங்கள் மச்சான் வந்து என் கூட வந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா குட்டி ட்ராகன் 2 இருக்குது. அப்புறம் குட்டி ஜெயிண்ட் வில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு குச்சி ட்ராகன் ஒன்று இருந்துச்சு கைஸ். அதெல்லாம் சின்ன வயசில் நான் போயிருக்கேன். காலேஜ் டைம்லலாம் அந்த ட்ராகன் ட்ரெயினில் போயிருக்கேன் கைஸ். சுற்றி இப்படி தான் சரியான இடமா இருக்குது. இங்கே வந்து மக்கள்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல நடக்கிறதுக்கெலாம் நல்ல வசதியாக இருக்குங்க கைஸ். மாதா கோயிலில் ரொம்ப இடைஞ்சலான இடம். அங்கே வந்து ராட்டினங்கள் வச்சு நடக்கிறதுக்கே இடம் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க கைஸ். சின்ன பிள்ளைங்களுக்கு இங்கே நிறைய இருந்துச்சு. அந்த பஞ்சு ராட்டினம் குதிக்கிற மாதிரி
அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தோம். ஸ்நாக்ஸ் இருந்துச்சு கைஸ் அங்கே, பானிபூரி, அப்புறம் டெல்லி அப்பளம், அப்புறம் வந்து பாவ் பாஜி. நாங்கள் பாவ் பாஜியும் அப்புறம் வந்து மசாலா பூரியும் வாங்கியிருந்தோம் கைஸ். 2 மட்டும் தான் வாங்கியிருந்தோம். மற்ற எதுவுமே எங்களுக்கு அவ்வளோவா வந்து இஷ்டம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேருந்து பொரிச்சோடனே கேட்ச் போடுறாங்க. அந்த அண்ணன் வந்து கேட்ச் பிடிக்கிறாங்க கைஸ். எப்படின்னே தெரியல, அவங்களுக்கு கை சுடுமா சுடாதானே தெரியலங்க பாருங்கள் எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது எதாவது அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேட்ச் பிடிச்சி இது பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். ஆனால் பட் அவங்களுக்கு சுட தான் செய்யும். எண்ணெயிலேருந்து தூக்கி போட்டால் சுட தான் செய்யும். அப்புறம் நேராக பில் போடணுமா, பில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம் கைஸ். பார்த்துட்டு பில் போட்டுட்டு, ஏன்னா இங்கே கம்மியாக தான் சாப்பிட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா கடையில் போய் பரோட்டா எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு கடை இருக்குது, அங்கே போய் பரோட்டா சாப்பிட்டுட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு இங்கே கம்மியாக தான் சாப்பிட்டோம். இல்லைனா கொஞ்சம் இங்கே நிறைய சாப்பிட்டுட்டு டேரெக்டாக வீட்டுக்கே போயிருப்பாங்க கைஸ். எங்கள் சித்தி பொண்ணு போய் பார்த்துட்டு இருந்தா என்னென்ன இருக்குது, என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பானிபூரி. டோக்கன் வாங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. டோக்கன் வாங்க போகிறோங்க கைஸ் நாங்கள். அந்த எங்கள் மச்சா டோக்கன் எடுத்துகிட்ருக்காங்க. ரெடி ஆகிட்டு இந்த இது பேர் பன்னு மசாலா அந்த மாதிரி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டுட்டு அப்புறம் மசாலா பூரியும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவுக்கு அதே டைமில் ஜஸ்ரா வந்துக்கு வாழைப்பழம் அரைச்சி கொண்டு விழுந்திருந்தேன். அந்த வாழைப்பழத்தை தான் கொடுத்துட்ருந்தோம் அவளுக்கு. குடிச்சிட்டே இருந்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கிளம்பியாச்சுங்க கைஸ். அவ்வளோதான், இங்கே கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்படின்னு தான் நான் ஃப்ரண்ட்டில் போயிட்டுருந்தேன். இவங்க எல்லோரும் பேக்கில் வந்துகிட்டே இருந்தாங்க கைஸ். கொஞ்சம் நடக்கணும், நடக்கணும். ரொம்ப லென்த்தியாக இருக்குங்க கைஸ் இடம் எல்லாமே. நடந்து அப்படியே போயிட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு சரியாக நடக்கவே முடியல கைஸ். மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நடந்து போயிருந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாகு, அந்த வளர்த்தாங்களா அந்த டாகா இல்லை வேறு ஒருத்தவங்க டாகான்னு தெரியல, அழகாக க்யூட்டாக நடுவில் உட்காந்துருந்துச்சி. அப்புறம் நாங்கள் இங்கே ஒரு பவ் ஜஸ்ரா காட்டிட்டு இருந்தோம். பவ்னா அவளோட லாங்குவேஜில் டாகு பார்த்துக்கோங்க. டாக் ஆடிக்கிட்டு அப்படியே நின்று நல்லா காற்று அடிச்சிச்சு கைஸ். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து பீச் இருக்குது. ஸோ அதனால் நல்லாவே காற்று இருந்துச்சு கைஸ். அப்படியே நடந்து போயிட்டோம். ஆட்டோவில் ஏறி உக்காந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக மாதா கோயிலுக்கு தான் வண்டி விட்டுருந்தேன். ஏன்னா போகிற வழியெலாம் மாதா கோயில். ஒரு பேக் வந்து ஆசையாக வாங்கணுன்னு 2 வருஷமாக நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் அது என் கண்ணிலே பட்டிருக்கு. ஸோ டைரெக்டாக போயிட்டு மாதா கோயிலுக்கு போயிட்டு, இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி பொண்ணுங்க எல்லோரும் என் ஃபோனை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்களேன் இவங்கள. பார்த்தீங்களா சேட்டையா. அப்புறம் ரோஸ் பார்க்குக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு இந்த ஆட்டோவில் தான் வந்துருந்தோங்க ஐஸ். ஆட்டோவில் அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்பி போயிட்டே இருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே உள்ள அந்த கோட் மாதிரி, கோட்டுன்னு சொல்ல முடியாது, பைஜான்னு நினைக்கிறேன், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி நேராக பரோட்டா கடையை நோக்கி வண்டியை விட்டாச்சு கைஸ். இதுதான் போயிட்டுருந்தோம். கொஞ்சம் டிராஃபிக்கான இருந்துச்சு. இந்த இடங்கள் கொஞ்சம் வந்து நெருக்கடியான ரோடு பார்த்துக்கோங்க. டிராஃபிக்லாம் தாண்டி ஒரு பரோட்டா கடைக்கு போனோம், ஃபேவரட்டான கடைக்கு. அந்த கடை பூட்டி கிடந்துச்சு. அப்புறம் இன்னொரு கடையை நோக்கி வண்டியை விட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதில். அதுக்கப்புறமா கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புகையாக வரும் அந்த பரோட்டா கடையில், வெக்கையாக இருக்கும். அதனால வந்து மேலே போயாச்சு கைஸ். மேலே பார்த்திங்கன்னா ஏசி தான். ஏசியில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டோம் பார்த்துக்கோங்க. எல்லாமே குளிர் கைஸ். தொட்ட இடம்லாம் குளிருது. டம்ளர் குளிருது, ஜக்கு குளிருது, டேபிள் குளிருது, எல்லாமே குளிருது. இதுதான் என்னோடய ஸ்கூல் படிக்கிற ரோடு. இங்கே தான் நான் கிட்டத்தட்ட 6 வருஷமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போவேன் வருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கடைக்கு போயாச்சு கைஸ். பரோட்டா கடைக்கு மேலே போய் தான் என்னோடய பேக், புது பேக். இன்னும் வர ரீல்ஸ் எல்லாத்துலேயும் இந்த இது பார்ப்பீங்க, வர வீடியோவில் எல்லாத்துலேயும் இந்த பேக் தான் வாங்கணும் ஆசைப்பட்டு வாங்கினேன். ஆர்டர் பண்ணியாச்சு. தொட்ட இடமெல்லாம் குளிருது கைஸ். அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.